அழகான கோயில இத்தனை வருஷம் பூட்டி போட்டாங்களேம்மா. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். அம்மா, இதென்ன கதவு? ஏன் பூட்டி இருக்கு? வன்மதி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த கதவு பூட்டிதான் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னா திறந்து பார்க்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் சாதாரணமா திறந்து பார்க்க முடியாதுமா. அத திறந்தோம்னா பெரிய தெய்வ குத்தமாயிடும். ஊருக்கே பெரிய அழிவு வந்துரும்னு முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? இந்த கதவை திறந்தா ஊருக்கு அழிவு வந்துருமா? ஊர் பெருசங்க தான் இதெல்லாம் நம்புறாங்கன்னா நீங்களுமா? முன்னோர்கள் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க வகுத்து கொடுத்த சில சம்பிரதாயங்களால உங்கள மாதிரி இப்படி சுதந்திரமாவும் கற்போடவும் சுத்திட்டு இருக்கீங்க. இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். சோ முன்னோர்கள் சொல்லிட்டு போனத கிண்டல் பண்ண கூடாது. இல்லத்த, நான் அதுக்காக சொல்லல. மிஞ்சு போனா அந்த ரூம்குள்ள என்ன இருக்க போகுது? ஏதாவது பழைய சிலை இருக்கும். அதுக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுக்கறீங்களேன்னா சொன்னேன். வான்மதி, கோவில் சிலை தான் சாதாரணமா சொல்லாத. நம்ம பாரம்பரிய சிலைகளை தான் வெளிநாட்டுல பல கோடிக்கு இல்லீகலா வாங்கிட்டு இருக்காங்க. சோ எதையும் அலட்சியமா நினைக்காத. ஏத்த பூசாரி சுமங்கலிங்க விரதம் இருக்கணும்னு சொன்னார்ல, அது எப்படி இருக்கணும்? சுமங்கலி பெண்கள் எல்லாரும் மனசும் உடம்பும் சுத்தமா இருக்கணும். விளக்கு பூஜை வரைக்கும் அன்னம் தண்ணீர் அருந்தாம விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா நாம நினைச்சது நடக்கும். ஏன் சித்தி, ஒருவேளை யாராவது விரதத்தை மீறிட்டா என்ன நடக்கும்? இது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அம்பாளுக்கு விரதம் இருக்கிறவங்க முறையா கடைபிடிக்கணும். அதை யாராவது மீறிட்டா அது தெய்வ குத்தமாகி சாமி கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும். அத்தை, இதெல்லாம் யாரோ சொல்லி வச்ச கட்டுக்கதை. எந்த சாமி சாப்பிடாம விரதம் இருந்தா நான் நல்லது செய்வேன்னு சொல்லுச்சு? மனுஷங்களா ஏதாவது சொல்லிட்டு பழைய தூக்கி சாமி மேல போட வேண்டியது. அப்படி இல்லம்மா, உண்மையாவே இங்க இதெல்லாம் நடந்த விஷயம். உன்ன மாதிரி இப்படி நம்பிக்கை இல்லாம பேசின நிறைய பேர் தன்னோட தப்ப உணர்ந்து அம்பாளே கதின்னு கிடக்குறாங்க. நீயும் ஒரு நாள் எல்லாத்தையும் உணர்வ.